ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி மீடியம் சைஸ் ஒரு 3, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு 2, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா பட்டாணி நைட்டே ஊற வச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இவங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டேன். அப்புறம் சோம்பு இதெல்லாம் எடுத்து மசாலா இது போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் நல்லா பொரியிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிட்டேன். இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இன்னும் நல்லா வணங்கட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ காய் சேர்த்துக்கலாம். இப்போ காயும் பட்டாணியும் சேர்த்துட்டேன். அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள், அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு. பார்த்திங்கன்னா பிரியாணி பொடி, பிரியாணி பொடி ஒரு 2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் கலந்துருக்கேன். அடுத்து குக் பண்ணிக்கலாம். காய் நல்லா இருந்துருச்சு. இல்லை புதினா கொத்தமல்லி சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கல, இல்லை வீட்டில். தண்ணி ஊற்றி வச்சு ஒரு அரைப்படி அரிசி போட்டிருந்தேன். ஒரு படி தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு அதிகமாக ஊற்ற தேவையில்லை. காய் பாதி வணங்கிடுச்சு. அரிசி போட்டுடலாம். கொஞ்சம் அரிசி போட்டாச்சு. நம்ம அரிசி போட்டேன். விசில் விட்டு இறக்கலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட வேண்டியதான்.